ஏன்பா ஹாஸ்பிட்டல்ல தவறுதலா குழந்தைங்க மாறி போறது இல்லையா? சரிமா, இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில அந்த மாதிரி எப்படி நடக்கும்? அதான் ஸ்ட்ரிக்ட்டா வாட்ச் பண்றாங்கல்ல, அதெல்லாம் மாறாது. ஏன்பா மாறாது? இன்னைக்கு காலையில கூட ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு செத்து போன குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கப்பா. அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு. அப்படி இருந்தும் என்ன பிரயோஜனம்? என்னங்க இந்த என்னென்னமா சொல்றாங்க? ஏய் சின்ன பொண்ணு, தெரியாம பேசிட்டு இருக்காத. இந்த அம்மா ஏதோ வளர்றாங்க, அதை நம்பி குழம்பிட்டு இருப்பியா? ஏமா, உனக்கு என்ன பேசணும்னு தெரியாது? கொஞ்சம் வாய் போட்டு போமா. அட போமா. இந்த காலத்துல நல்லது சொன்னா யாரு கேட்டுக்கறாங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ. சின்ன பொண்ணு அழாதம்மா, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லங்க, அப்பா போயிருக்காரு, அவர் கூட்டிட்டு வருவாரு. அப்புறம் என்ன? இந்த பார், எல்லாம் சரியாயிடும். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காது. குழந்தைக்கு சரியாயிடும், புரியுதா? அழாதடா. என்னம்மா, இன்னும் குழந்தை பால் குடிக்கலையா? இல்லம்மா, குடிக்கவே மாட்டேங்கிறா. எதனால குடிக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. பொதுவா குழந்தைக்கு அம்மாவோட உடம்பு சூடு தெரியும். அது மாறினாதான் குழந்தை பால் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல தவறுதலா குழந்தைங்க மாறி போறது இல்லையா? இன்னைக்கு காலையில கூட ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு செத்து போன குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கப்பா. என்னடா, ஏன் அப்படி படுத்துற அம்மாவை? என்னடா ஆச்சு? என்னம்மா, ரொம்ப வலிக்குது அத்தை. என்னம்மா பண்றது? மணி 12:15 ஆகுது. கொஞ்சம் சமாளிச்சுக்கமா. முடியலையா அத்தை? காலையில ஏதாவது பண்ணலாம். முடியல அத்தை, முடியல, ரொம்ப வலிக்குது அத்தை. என்னால முடியல. இரு வரேன். கொஞ்சம் பால் குடிடா. ஏண்டா இப்படி அடம் பிடிக்கிற? முத்து, முத்து, அப்பா முத்து, முத்துவேலு, முத்துவேலு, முத்து, முத்துவேலு, முத்து, முத்துவேலு, தம்பி முத்து, முத்து, தம்பி முத்து. என்னம்மா? அப்பா, உன் அண்ணி ரொம்ப நெஞ்சுவலி வந்து கஷ்டப்படுறா. கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர முடியுமாப்பா? அது எங்க பூ வாங்கிட்டு வர சொல்ற நேரம் அது? சுகந்தி, நீ சும்மா இரு. அம்மா, இந்நேரத்துக்கு நார்மல் கடைகளே இருக்காது. அதுவும் பூக்கடை இருக்குமா இல்லையான்னு தெரியலம்மா. இல்லப்பா, ரொம்ப வலிக்குதுன்னு துடிக்கிறாப்பா. சரிம்மா, நான் எதுக்கும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் அண்ணி கூட இருங்க. போங்க. சரி, சரிப்பா. உடனே போயிடுறதா? இந்த நேரத்துல பூ வாங்கிட்டு வர போவீங்க? ஏங்க நில்லுங்க, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க கிட்டதான். ஏங்க கொஞ்சம் பொறுத்துக்கோ. முத்துவேலை கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, பொறுத்துக்கோ. ஐயோ, வந்துருவாமா, இப்ப வந்துருவான். என் கண்ணுல கொஞ்சம் பொறுத்துக்கோ. முருகா, நான் என்ன பண்ணுவேன்? இருமா, டாக்டர் வந்துருவாங்க. ஒண்ணும் இல்லடா, எல்லாம் சரியாயிடும், புரியுதா? வாங்க டாக்டர், வாங்க. டாக்டர் வந்துட்டாங்க பாரு. வாங்க டாக்டர். என்னாச்சு? என்னன்னு பாருங்க டாக்டர். இருங்கம்மா, நான் செக் பண்றேன். இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாக்குறேன்.
இருமா இரு. நூத்தி 8 டிகிரி இருக்கு. குழந்தை ஐசியூக்கு எடுத்துட்டு போங்க. ஜுரம் அதிகமா இருக்கு. பயப்படாதீங்க. பதட்டப்படாதீங்க. ஃபீவர் அதிகமா இருக்கு. அதனாலதான் பால் குடிக்க மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதனாலதான் ஐசியூக்கு எடுத்துட்டு போறோம். மார்னிங்குள்ள சரியாயிடும். டோன்ட் வரி. நல்லா ஆயிடும். ஒண்ணும் பயப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இவ்வளவு நேரம் தேவையில்லாம பயந்துட்டு இருந்தா. குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறது சகஜம் தானே. நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, நீங்க தான் தைரியம் சொல்லணும். அழாதம்மா. பயப்படாதம்மா. சின்ன குழந்தைக்கு பொண்ணு ஒண்ணாகுது. அதான் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. கொஞ்ச நேரத்துல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டியா? தைரியமா இரு, குழந்தைக்கு ஒண்ணாகாது. பின்ன என்னங்க, எத்தனை வருஷம் தவம் இருந்து வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டி பெத்த குழந்தை அதை என்ன ஏத்துக்காத போது எனக்கு எப்படி இருக்கும்? ஏய், எல்லாம் சரியாயிடுமா? இப்படி ஆயிடுச்சு. எல்லாம் சரியாயிடும். அழாத. அழக்கூடாது. குழந்தைக்கு ஒண்ணாகாது. தைரியமா இருக்கு. நல்லபடியா நடக்கும். அழாதம்மா. அம்மா அம்மா வந்துட்டியாப்பா? அம்மா இப்ப அன்னைக்கு எப்படிமா இருக்கு? அப்படியேதான்ப்பா இருக்கு. பூ கிடைச்சதா? இல்லம்மா, பூக்கடை ஒண்ணு கூட இல்ல. மெடிக்கல் ஷாப் திறந்து இருந்துச்சு. அங்க விஷயம் சொல்லி மாத்திரை ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அவங்க இந்த பம்பு கொடுத்தாங்கம்மா. இது போதும்பா, இது போதும். நீ போ ராஜா. சரிம்மா. போய் படுத்துக்க. போப்பா போ. ஏங்க, உங்க அன்னைக்கு ஒண்ணுனா அப்படியே பதறி போறீங்க. ஏய், கத்தாதரி. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. யாருக்கா இருந்தா என்ன? நான் போகாம இந்த வீட்ல வேற யார் இருக்காங்க போறதுக்கு? ஏன் இவ்ளோ வயசான உங்க அம்மாவுக்கு தெரியாதா? இப்ப வாங்கிட்டு வர சொன்ன பூவை சாயந்தரமே வாங்கிட்டு வர சொல்லி அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா எப்ப வேணா யூஸ் பண்ணிருக்கலாம்ல. அத விட்டுட்டு இப்படி அர்த்த ராத்திரியில அலைய விட்டா என்ன அர்த்தம்? ஏய், பழசெல்லாம் மறந்துட்டு பேசுற. அப்பா வீட்ல இருக்கும்போது நான் ஊர்ல இல்ல. நம்ம குழந்தைய காப்பாத்த அண்ணன் எப்படியெல்லாம் பாடுபட்டான்னு சொன்னியே, அதெல்லாம் மறந்து போச்சு அவனுக்கு. அன்னைக்கு என்னவோ அண்ணனை பாக்குறதுக்கு கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன. அதுக்கெல்லாம் நீ காட்டுற நன்றி கடனா இது? ஆமா சொன்ன, இல்லன்னு சொல்லலையே. அதுக்காக காலத்துக்கு உங்க அண்ணி குடும்பத்தை உட்கார வச்சு சோறு போட முடியுமா? ஆமா, அவசியம் ஏற்பட்டா அதையும் செய்வேன். வாங்கய்யா, வாங்க. பேக் எடுத்துருவாம்மா. சரிங்கய்யா. யாரு? ஏமா தயங்குற? உள்ள வா.
என்னம்மா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. எங்க அவன்? இருக்கான், உன்னை பார்க்க தயங்குறான். கூப்பிடுங்க. டேய் ஆனந்து, வாடா. என்னடா பெரிய மனுஷன் ஆயிட்டியா? சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் எங்க தயவெல்லாம் தேவையில்லாம போச்சுல்ல? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. உன்னை நான் உயிருக்கு உயிரா பாத்துக்கிட்டேன். ஆனா நீ என் உயிரை பத்தி கவலைப்படவே இல்லை. அதான் தூக்கி போட்டு போயிட்ட, அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத, சித்தினே கூப்பிடு. நீ என்ன அம்மான்னு நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டேன். நான் தானே உன்னை புள்ளையா பாக்குறேன். ஆனா நீ சித்தியா தான் பாக்குறேன். என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன குழந்தையில இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவடா நானு. இன்னைக்கு வந்தவ என்னை விட பெருசா போயிட்டால. விஜயா, அந்த பொண்ணு வந்திருக்கா. இருக்கட்டுமே, என்ன இப்ப? நம்மள எல்லாம் மறக்க வச்ச அந்த மகராசி யாருன்னு பாக்கதான் கூட்டிட்டு வர சொன்னேன். அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உள்ளவாமா. ஆமா, உன் பேர் என்ன? உத்ராமா. ஓ, அவங்கள கேட்டா நீங்க தான் பதில் சொல்வீங்களோ? பெத்தவங்க கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாக்குனா வளர்ந்ததும் நீங்களே உங்க இஷ்டத்துக்கு ஒரு துணை தேடிக்குவீங்க. நாங்க எதுவும் கேட்க கூடாது. கேட்டா வீட்டை விட்டே போயிடுவீங்க. இல்ல, எனக்கு ஒண்ணும். அது இல்லம்மா, அது வந்து. என்னடா அந்த பொண்ணு நான் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா? கரைஞ்சா போயிடுவா. இப்படி பதற ஏண்டா? இத்தனை நாள் உன்னை நினைச்சு நாங்கெல்லாம் பதறனோமே, எங்களை பத்தி கவலைப்பட்டியா? என்ன விஜயா, நீ சொல்லிதான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தோம். நீங்க எதுக்கு இங்க பதறீங்க? அப்படி என்னத்த நான் கேட்டுட்டேன்? இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதான் இருக்காளுங்கன்னு சொல்ல வந்தேன். மத்தபடி எனக்கு தனிப்பட்ட முறையில இவன் மேல எனக்கு என்னங்க கோபம்? நம்ம பையனே நம்ம பத்தி கவலைப்படாதப்ப நாம மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதுல என்ன இருக்கு? இந்த பாருமா, உன் பேரு? உத்ராமா. இந்த பாருமா, உன் பேரு? உத்ராமா. ஏதோ இவன் ஆசைப்பட்டுட்டான், அதான் உன்னை பாக்கணும்னு வர சொன்னேன். சரி, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போ. கீதா, அம்மா, இவளை கூட்டிட்டு போ. சரிம்மா. வாமா உத்ரா, வா. டேய், இங்க வாடா. டேய், என்னடா கையெல்லாம் கிழிச்சுக்கிட்ட? அது ஒண்ணு இல்லம்மா,
ஏதோ விளையாட்டா பாட்டில உடைச்சேன், அது தெரியாம கையில பட்டுருச்சுமா. டேய் வாய மூடுறா. பொய் சொல்ல கூட தெரியல, அப்புறம் எதுக்குடா பொய் சொல்ல ட்ரை பண்ற? சரி அதை விடு. இந்த பொண்ணு தானே முடிவு பண்ணிட்டியா? சரிப்பா, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரிம்மா. சரி போ, உனக்கு பிடிச்சத சமைக்க சொல்லிருக்கேன். குளிச்சிட்டு சாப்பிடு. அந்த பொண்ணையும் சாப்பிட சொல்றா. வரமா. விஜயா, என்னம்மா, ஏன் இப்படி பதட்டமாயிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் அழுகுற? அது இல்லைங்க, அவனுக்கு நான் சித்தியா இருந்தாலும் ஒரு அம்மா மாதிரி தாங்க பாத்துக்கிட்டேன். அவ்வளவு தூரம் பார்த்து வளர்த்தும் பட்டுன்னு விட்டுட்டு போயிட்டானேங்க. இதே பெத்தவளா இருந்தா விட்டுட்டு போயிருப்பானா? அந்த நினைப்பு வந்துருச்சுங்க. அத மனசு தாங்கல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, அவன் வயசு அந்த மாதிரி. அவனை பத்த ஆத்தாலே இருந்திருந்தா கூட அவன் இதைத்தானமா செஞ்சிருப்பான். இந்த காலத்து பசங்கள்லாம் வழக்கமா செய்யறது தானமா அவனும் செஞ்சிருக்கான். என்னமோ அவனோட காதலுக்கு நீ சமாதானம் பாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லங்க, நான் ஒத்துக்கல. அவளை வர சொன்னாதான் இவன் வருவான்னு எனக்கு தெரியும். அதான் வர சொன்னேன். மத்தபடி எனக்கு இதுல பெரிய அபிப்பிராயம் ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த பொண்ணு பொண்ணு நல்லா இருக்கா, அவ்வளவுதான். மத்தபடி அவ எப்படிப்பட்டவ, பெத்தவங்க யாரு என்னன்னு பாக்கணும்ல. பாப்போம். போய் குளிச்சிட்டு சாப்பிடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா. தேனு, அம்மாடி தேனு, இந்த பால் சாப்பிடு. இந்த சூடு கம்மியா தான் இருக்கு, சாப்பிடு. இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இனி நீ பயப்பட வேண்டாமா, பால்லாம் கட்டாது. அத்தை, குழந்தைய தேட சொன்னோமே, அந்த இன்ஸ்பெக்டரை போய் பாப்போமா? வேண்டாமா, அதான் முத்துவேல் போறேன்னு சொல்லிருக்கான்ல, அவன் போய் பார்த்துட்டு வரட்டும். கூப்பிட்டாங்கன்னா நாம போலாம். என் குழந்தைக்கு ஆசை தீர ஒரு நேரம் கூட சந்தோஷமா பால் கொடுக்க முடியலையே அத்தை. தேனு, பாவம், என் குழந்தை யார் கையில சிக்கி என்ன அவஸ்தைப்படுதோ. அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நல்லபடியா நம்ம கைக்கு வந்து சேருவான். இத பாரு, நீ மனசை போட்டு அலட்டிக்காம தைரியமா இரு. முத்துவேலு இப்ப கூட கதிருக்கு போன் பண்ணி பார்த்திருக்காமா, கிடைக்கலையாமா? அவனும் நமக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்காமா. நிச்சயமா 2 பேரையும் கண்டுபிடிச்சிருவான். அதுலயும் அந்த இன்ஸ்பெக்டர் பாண்டியன் அண்ணாச்சிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அவர் கட்டாயமா நமக்கு உதவி பண்ணுவாரு. அது வரைக்கும் நீ தைரியமா இருக்கணும். பாலை சாப்பிட்டுட்டு நீ போய் குளிச்சிட்டு வா, நான் உனக்கு இட்லி எடுத்து வைக்கிறேன். என்ன, வா.
நாகு எல்லாரும் வந்துட்டாங்க, வாமா. வக்கீல் சார், சொல்லுங்க. இதுக்கு எவ்வளவு போராட்டம். இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா கப்புன்னு செட்டில் ஆயிடணும். அவளை விடுங்க, நான் வந்துட்டேன்ல. அத்தை வந்துட்டாங்க. வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். விளக்கு விளக்கு. வணக்கம் சார். வணக்கம். அத்தை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கையெழுத்து போட்டுடலாம் அத்தை. போட்டுறலாம். முதல்ல துரப்பாண்டி கையெழுத்து போடட்டும். துரப்பாண்டியா? துரப்பாண்டிக்கு பதிலா கையெழுத்து போடுற இவரை சொன்னேன். சரி. வேணாம் வேணாம், கொஞ்சம் இருங்க. இங்க போடுங்க. பார்த்து துரப்பாண்டியன் கையெழுத்து போடுங்க. தெரியும் சார். தப்பி தவறி உங்க கையெழுத்த போட்டுறாதீங்க. போடுங்க. என்னம்மா அடுத்தவன் கையெழுத்து போடுறான். இங்க ஒண்ணு. கொடுங்க. நீங்க போடுங்கம்மா. கொடுங்க. நிறுத்துங்க.